வலிமார்களை இழிவு செய்யும் இப்லீசுகள். விளக்குரை சையத் அலவி மௌலானா முர்சி, ஸ்ரீலங்கா. ஒன்றும் இல்லை சபுரா, வியாழக்கிழமை ரபு மொஹிதீன் அப்பா தராவுக்கு போயிட்டு வந்து எல்லாம் சரியாயிரும். சரி போவோம். நீங்க இறைவனை விட்டுட்டு யாரை அழைக்கிறீர்களோ அவர்களும் உங்களை மாதிரி அடிமைகள் தான், அதனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஹலோ, அந்த கம்மாக்கார அப்பா எந்த உதவி கேட்டாலும் நமக்கு செய்வாங்க. அப்படியா? என்ன கேட்டாலும் நடக்குமாக்கா? அதெல்லாம் கிடைக்காது. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களாக்கோ? அவங்களால அவங்களுக்கே உதவி செய்ய முடியாத சக்தியற்றவர்கள். அப்புறம் எப்படி? உண்மையாவே பொண்ணு பேசுறாளா இல்ல நமக்கு பதில் கொடுக்குறாளா? சரி, நேர்ச்சிக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோ சபுரா, அதுல உட்காராம பாத்துக்கோ. அவங்க எல்லாரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயம் கூட படைக்க முடியாது. ஏன் அந்த அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போனாலும் அவங்களால திருப்பி கூட கொண்டு வர முடியாது. அந்த நிலைமையில ஏம்மா, நீ உண்மைக்கே போன் தான் பேசுறியா? ஒரு நிமிஷம் இருங்க மம்மி, இந்த பாயிண்ட் லாஸ்டா எழுதிக்கோ. நபியே, நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய நல்லறம் அழிந்து விடும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஷிர்க்க பயந்துக்குங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுல தாயத்து கட்டுறது, தகடு கட்டுறது, தர்காக்கு போறது, சூனியம் செய்யறது, காலண்டர்ல ராசி பலன் பாக்குறது, பஞ்சாங்கம் பாக்குறது, வாஸ்து பாக்குறது, அப்புறம் பேருக்கு ஃபால் கிதாபு பாக்குறது, நல்ல காலம் கெட்ட காலம் எல்லாம் ஷிர்க். எல்லாம் என்ன? ஷிர்க். ஷிர்க் செஞ்சிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு, எல்லா அமலும் பாழா போயிடும். ஷிர்க் செஞ்சிட்டா. ஹே ஹப்சா, என்னாச்சு? படிக்காம போன் பார்த்துக்கிட்டு இருக்கா? இங்க பாத்தியா? என்னது? படிக்காமலே பாஸ் ஆகுறதுக்கு தர்கால போய் மந்திரிச்சு தாயத் போட்டிருக்கோம். நீ ஏமா சோகமா இருக்க? எனக்கு ஃபீவர் லிஷா, நானும் தர்கால போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டிட்டு வந்திருக்கேன். இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அஸ்தோஃபிர்லா, யார் தாயத்தை தொங்க விடுறாங்களோ அவர் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபி அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க தொங்க விடலையே, கையில தானே கட்டியிருக்கோம். சும்மா இரு. சத்தியம் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், இந்த மாதிரி கயிறுகளுக்கு கிடையாது. நீ சொல்றது கரெக்டு தான், இந்த கயிறுகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, தெரியாம பண்ணிட்டேன். தர்கா என்ற வார்த்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? அதாவது முஸ்லிம்கள்ல ஒரு பகுதியினர் தான் தர்காவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தர்கா சரி என்றால் இஸ்லாம் பிழை. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, தர்கா சரி என்றால் இஸ்லாம் பிழை. என்னதுக்கு திருப்பி ஒரு இஸ்லாம் எங்களுக்கு? அதான் உண்டாச்சு. நீ மனிதனை வணங்க முடியும் என்றால் தர்கால நடக்கிறது என்ன? கடவுளை வணங்குறாங்களா, மனிதனை வணங்குறாங்களா? கன்ஃபார்மா என்னது? என்றைக்கோ மரணித்தவர் என்று சொல்லப்படக்கூடியவரை நினைச்சு என்ன செய்யறாங்க? அங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க, சுத்தி வராங்க. ஆனால் அனைத்து தர்காக்களையும் வலம் வரப்படுகின்றது, அதற்கு ஆர்வமூட்டப்படுகிறது, அதற்கு தூண்டப்படுகிறது. அந்த கபரினுடைய அருகிலே குழந்தைகளை உருட்டி அவர்களுக்கு நலவு செய்கின்றோம் என்று நினைக்கப்படுகிறது. சில நேரம் அவர்களையே வணங்குவது உச்சகட்டமாக அவர்களையே இந்த உலகத்தினுடைய பிரதான பிதாமகன் என்று நினைப்பது. அனைத்தும் பிதாத்தான செயல்கள், அனைத்தும் மார்க்க முரண்பாடான செயல்கள். இவைகள் எல்லாம் என்ன? இவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? அந்த மகானுடைய சன்னதியை நாங்கள் செல்வதனால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கின்றது. ஒலிமார்களை நாம் வணங்கவில்லை, ஒலிமார்களை வணங்கவும் முடியாது, வணங்கவும் கூடாது. வணங்குறது இஸ்லாமும் அல்ல. அப்ப ஏன் நீங்க அவுலியாக்கள் கபர் வணக்கமே, நீங்கள்லாம் கபர் வணங்கிகளே? நான் சொன்னேன், கபர் வணங்கியா? உயிரோடு இருக்கும் போதே வணங்கல்ல, மௌத்தானவரோ கபரை போய் வணங்கி என்ன செய்ய? மறைஞ்ச சூரியனை வெளியில எடுத்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வணங்காத நாம் ஷாதுரி நாயகத்தை வணங்க போறோமா? குதுபு நாயகத்தை வணங்கி உட்படுத்தப்பட்டது ஷரியத்துக்கு முரணாக. இந்த வாட்ஸ்அப்ல அங்கலிங்கள வார மாதிரி ஷரியத்துக்கு முரணாக யாராவது ஹராமானவைகளை செய்தால் அது தரிக்காவும் அங்கவில்லை. ஒலிமார்களை வணங்கவும் முடியாது, வணங்கவும் கூடாது. வணங்குறது இஸ்லாமும் அல்ல. அப்ப ஏன் நீங்க அவுலியாக்கள் என்று சொல்றீங்க? நன்றி செலுத்துவதற்காக, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, அவருடைய வழியை பின்பற்றுவதற்காக, அவர்கள் பட்ட கஷ்டங்களை, தியாகங்களை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காகத்தான், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒலியாக்களை பற்றியும் வலிமார்கள் குதுபுமார்களை பற்றியும் அடிக்கடி நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை கபரிலே வைத்த பின்பு அந்த கபரை வணங்கக்கூடியவர்கள் நாம் அல்ல.
கபரிலே வலிமார்கள் இருந்தால் அந்த கபரை வணங்கக்கூடிய, கபரை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் நாம் அல்ல. கபரு வணக்கம் என்றொன்று இஸ்லாத்தில் கிடையாது. கபரை வணங்க முடியாது. ஒருத்தர் கேட்டாரு, கபரு வணக்கமே, நீங்கள்லாம் கபரு வணங்கிகளே. நான் சொன்னேன், கபரு வணங்கியா? உயிரோடு இருக்கும் போதே வணங்கல்ல, மௌத்தானவரோ கபரை போய் வணங்கி என்ன செய்யவாப்பா? அப்ப நாங்க உயிரோடு இருக்கும் போது வணங்கி இருப்போமே. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஞானி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? சூரியன் மறைந்த பின்பு செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அசர் தொழவில்லை என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலியே ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொழுதீங்களா? யா ரசூலல்லாஹ், நான் அசர் தொழல மறந்துட்டேன். என்ன காரணம்? நீங்க ஒரு வேலை ஒன்று தந்தீங்க, உங்கள வேலையில இருந்ததனால நான் அப்படியே மறந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இருங்கன்னு சொன்னாங்க. மறைந்த சூரியனை அப்படியே எடுத்து வானத்திற்கு எடுத்து இப்ப அசர தொழுங்க என்று சொன்னாங்க. அசர் தொழுது முடிந்த பின்பு சூரியனை மறுபடியும் அனுப்பினார்கள். மறைஞ்ச சூரியனை வெளியில எடுத்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வணங்காத நாம் ஷாதுரி நாயகத்தை வணங்க போறோமா? குதுபு நாயகத்தை வணங்க போறோமா? அவுலியாக்களை வணங்க போறோமா? வணங்க மாட்டோம். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமேயே உதவி தேடுகிறோம். ஆனால் வணங்கக்கூடிய முறையில் வித்தியாசம் கிடையாது. உதவி தேடக்கூடிய முறையில் வசீலா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இன்னாருடைய பொருட்டால் என்று இருக்கிறது, இன்னாருடைய பரக்கத்தை கொண்டு இருக்கிறது. சஹாபாக்களும் கேட்டார்கள், அஹ்லு பைத்துகள் கேட்டார்கள், தாபியீன்கள் கேட்டார்கள், தாபியீன்கள் கேட்டார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே மழை இல்லாமல் மதீனா முனவ்வராவில் பஞ்சம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பொருட்டை கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மழை கேட்டார்கள். அதற்கு பிறகு மழை பெய்தது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலத்தில் இன்னும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன. என்றாலும் அல்லாஹ்வுடைய என் அருமை சகோதரர்களே, நல்லடியார்களே, நாம் ஷரியத்தை பேணி ஹக்கீகத்துடைய தரீக்கத்துடைய அமல்களை செய்து கல்பையும் ரூஹையும் பரிசுத்தப்படுத்தினால் அல்லாஹ்விடத்திலே சீதேவியாக, தக்வா உள்ளவராக, முஃமினாக, முத்தகியாக, முஹ்சினாக மௌத்தாகி கபரிலே நிம்மதியாக வாழலாம். ஒரு ஹாஃபில், சும்மா இந்த காலத்தில் ஒரு ஹாஃபில், குர்ஆன மனப்பாடமாக்கின ஹாஃபிலே குடும்பத்தில் நரகத்துக்கு சொந்தமான 10 பேரை சுவர்க்கத்துக்கு எடுக்கலாமா? குடும்பத்தில் நரகத்துக்கு சொந்தமான 10 பேரை சுவர்க்கத்துக்கு எடுக்கலாம். ஒரு ஹாஃபிலுக்கு அப்படி முடியும் என்றால் கியாமத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துல் குப்ராவுக்கு பிறகு ஒரு ஹாஃபிலுல் குர்ஆனுக்கு, குர்ஆன மனனம் செய்தவருக்கு 10 பேரை சுவர்க்கத்துக்கு எடுக்கலாம் என்றிருந்தால் மிகப்பெரிய வலிமார்கள், குதுபுமார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா சக்தியை கொடுக்க மாட்டானா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, தரீக்கா என்றால் புதிதான ஒன்றல்ல. தரீக்கா என்றால் புதிதான ஒன்றல்ல, அது ஷரியத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஷரியத்துக்கு முரணாக இந்த வாட்ஸ்அப்ல அங்கலிங்கள வார மாதிரி ஷரியத்துக்கு முரணாக யாராவது ஹராமானவைகளை செய்தால் அது தரீக்காவும்